சினிமா வரலாற்றில் சில படங்கள் காலத்தால் அழியாத முத்திரையை பதிக்கின்றன. அவை வெறும் கதைகளை சொல்வதில்லை, மாறாக ஒரு புதிய சினிமா மொழியையே உருவாக்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு படம்தான் 1991 வெளியான தி பிரெஞ்ச் கனெக்ஷன். இது ஒரு சாதாரண கிரைம் த்ரில்லர் அல்ல, யதார்த்தத்தின் உச்சத்தையும் மனித மனதின் இருண்ட பக்கங்களையும் ஆராய்ந்த ஒரு காவியம். இன்று நாம் இந்த படத்தின் ஆழமான அடுக்குகளை பிரித்துப் பார்க்கப் போகிறோம். நியூயார்க் நகரத்தின் கரடுமுரடான தெருக்களில் ஜிம்மி, பாப்பாய், டாயில் மற்றும் பட்டி, கிளவுடி, ரூசோ என்ற இரண்டு போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு காவலர்களை சந்திக்கிறோம். அவர்களின் அணுகுமுறை வழக்கத்திற்கு மாறானது, சில சமயங்களில் சட்டத்திற்கு புறம்பானது. குறிப்பாக பாப்பாய் பிடிவாதமானவர், வெறித்தனமானவர், விதிகளை மீறத் தயங்காதவர். ஒரு இரவு ஒரு பணக்கார மாஃபியாவுடன் தொடர்புடைய ஒருவன் ஆடம்பரமாகச் செலவழிப்பதைக் காண்கிறார்கள். சந்தேகம் வலுக்கவே அவனை பின்தொடரத் தொடங்குகிறார்கள். அவர்களின் சந்தேகம் சரியானது என்று விரைவில் நிரூபணமாகிறது. அந்த மனிதன் ஒரு பெரிய ஹெராயின் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவன். இந்த போதைப் பொருள் பிரான்சில் இருந்து கப்பல் மூலம் அனுப்பப்படும் கார்களுக்குள் மறைத்து கடத்தப்படுகிறது. இந்த பிரெஞ்ச் கனெக்ஷன் அலைன் சார்னியர் என்ற ஒரு ஸ்டைலான, பிடிபடாத கடத்தல்காரனால் வழிநடத்தப்படுகிறது. அவன் ஒரு நிழல் உருவம், ஆனால் அவனது வலைப்பின்னல் மிகவும் சக்தி வாய்ந்தது. பாப்பாய் மற்றும் கிழவடிக்கு இது ஒரு பெரிய சவாலாக அமைகிறது. பாப்பாய் மற்றும் கிழவடி சார்னியர் மற்றும் அவனது கூட்டாளிகளை தீவிரமாக கண்காணிக்கிறார்கள். இந்த கண்காணிப்பு காட்சிகள் மிகவும் யதார்த்தமாக நியூயார்க்கின் கரடுமுரடான பின்னணியில் படமாக்கப்பட்டுள்ளன. பாப்பாய் இந்த வழக்கில் வெறித்தனமாக ஈடுபடுகிறார். அவரது மேலதிகாரிகள் அவரது பொறுப்பற்ற தன்மையை கண்டித்தாலும் பாப்பாய் தனது இலக்கிலிருந்து விலகுவதில்லை. ஒரு கட்டத்தில் பாப்பாயின் ரகசிய அடையாளம் வெளிப்படுகிறது. இது ஒரு பரபரப்பான துரத்தலுக்கு வழிவகுக்கிறது. சினிமாவின் மிக பிரபலமான காட்சிகளில் ஒன்றான சப்வே துரத்தல் இங்கேதான் நிகழ்கிறது. பாப்பாய் சார்னியரை நியூயார்க் சப்வேயில் பின்தொடர்கிறார். இது வெறும் உடல் ரீதியான துரத்தல் அல்ல, புத்திசாலித்தனமான ஒரு சதுரங்க ஆட்டம். பின்னர் சார்னியரின் அடியாட்களில் ஒருவன் பாப்பாயை கொல்ல முயற்சிக்கிறான். பாப்பாய் ஒரு பொதுமக்களின் காரை பறித்துக் கொண்டு அடியாளை ஏற்றிச் செல்லும் உயரமான ரயிலை துரத்துகிறார். இந்த கார் துரத்தல் காட்சி சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல். நியூயார்க்கின் உண்மையான போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் படமாக்கப்பட்டது. இது ஒரு கட்டுக்கடங்காத, யதார்த்தமான அனுபவத்தை பார்வையாளர்களுக்கு வழங்குகிறது. இந்த காட்சி பல திரைப்படங்களுக்கு உத்வேகமாக அமைந்தது. காவல்துறை இறுதியாக பிரெஞ்சு காரை கைப்பற்றுகிறது. அவர்கள் காரை நுணுக்கமாகச் சோதித்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெராயினை கண்டுபிடிக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஒரு பெரிய சோதனை நடவடிக்கை தொடங்குகிறது. நியூயார்க்கின் அழுக்கு நிறைந்த தெருக்களிலும் கிடங்குகளிலும் துப்பாக்கிச் சண்டைகள் வெடிக்கின்றன. இறுதியில் பாப்பாய் தனது சந்தேக நபர்களை ஒரு இருண்ட கிடங்கில் சுற்றி வளைக்கிறார். படம் ஒரு துப்பாக்கிச் சத்தத்துடன் திடீரென முடிவடைகிறது. சார்னியர் தப்பித்து விடுகிறான். பல சந்தேக நபர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். பாப்பாய் வேறு பணிக்கு மாற்றப்படுகிறார். நீதி முழுமையடையவில்லை என்ற ஒரு கசப்பான உண்மையுடன் படம் முடிகிறது. இந்த படம் பல ஆழமான கருப்பொருள்களை ஆராய்கிறது. பாப்பாயின் வெறித்தனம், நீதியை பெறுவதற்கான அவரது பிடிவாதம், ஒரு போதைக்கு அடிமையாவது போன்றே சித்தரிக்கப்படுகிறது. நல்லவர்கள் என்று கருதப்படுபவர்களும் வன்முறை மிக்கவர்களாக, ஊழல் நிறைந்தவர்களாக, குறைபாடுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு யதார்த்தமான சித்தரிப்பு. இங்கு கவர்ச்சியான சாகசங்கள் இல்லை, மாறாக பதற்றம், விரக்தி மற்றும் யதார்த்தமான போராட்டங்கள் மட்டுமே உள்ளன. குற்றங்கள் ஒருபோதும் முழுமையாக முடிவதில்லை என்ற கசப்பான உண்மையை படம் உணர்த்துகிறது. இந்த படத்தின் பாணி மிகவும் யதார்த்தமானது, ஆவணப்படம் போன்றது. ஹேண்ட் கேமராக்கள், உண்மையான நியூயார்க் தெருக்கள், இயற்கையான வெளிச்சம் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. நீண்ட, பதட்டமான கண்காணிப்பு காட்சிகள் திடீர் வன்முறை வெடிப்புகளால் துண்டிக்கப்படுகின்றன. வேகமான காட்சிகளில் விரைவான வெட்டுக்களும், அமைதியான தருணங்களில் நீடித்த காட்சிகளும் பயன்படுத்தப்பட்டன. இசையின் பயன்பாடு மிகக் குறைவு. நகரத்தின் சத்தங்கள், ரயில்கள், கார்கள், பேச்சுக்கள் ஆகியவை ஒலிப்பதிவாக மாறின.
நடிகர்களின் நடிப்பு மிகவும் இயல்பாக இருந்தது. பாப்பாய் டைல் ஒரு காவலர், ஆனால் ஒரு ஹீரோ அல்ல. அவர் ஒரு குறைபாடுள்ள மனிதராகவே சித்தரிக்கப்பட்டார். தி பிரெஞ்ச் கனெக்ஷன் கிரைம் த்ரில்லர் வகையை மறுவரையறை செய்தது. யதார்த்தத்தையும் வெடிக்கும் அதிரடி காட்சிகளையும் கலந்து பார்வையாளர்களை சிந்திக்க வைக்கும் ஒரு நெறிமுறை ரீதியாக சாம்பல் நிற முடிவை வழங்கியது. இது ஒரு மறக்க முடியாத சினிமா அனுபவம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.